Suck up the rags, fuck up the max, light up the night and I never look back. I am the hunter, you are the monster. I am the entity, I am the haunter. Fight with no water, fight with no water. Bring me the leg, I won't choke on no waves. Like motherfucker, I am the product, they never feeling my feelings. I run upon them in the middle of the night and I kill them. ஹலோ அனிமே படி இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆலியா சம்டைம் ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்ன்ற அனிமேவோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிக் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில் காமிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம மாசாவும் ஹீரோவும் வந்து இந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ இந்த ஒரு பொம்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசா கேட்குறாங்க. நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த சப்ளைலாம் பார்க்குறாரு. இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம மாசா வந்து இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கே பிரசிடென்ட் ஆனால் அப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறாரு. அப்படி யோசிச்சு பார்த்தோட தான் தெரியுது நம்ம மாசா வந்து இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கே பிரசிடென்ட்டாக ஆனால் இந்த இடமே வந்து ஒரே தீம் பார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. நீ எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுற, பட் நீ ஏன் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட மெம்பராக ஜாயின் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் கேட்கறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, நானா ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கூசே, நான் அந்த இடத்துக்கு வந்து பிரசிடென்ட் ஆனதே ஒரு ரீசன் இருக்காது. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து ஒரு ஹை ஸ்கூலில் வந்து பிரசிடென்ட்டாக இருக்குது, வைஸ் பிரசிடென்ட்டாக. ஸோ நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பொண்ணை என்னை பார்க்கவே பார்க்காது. ஸோ அந்த பொண்ணை என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டாகவே இங்கே ஆனேன், தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்படிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறாரு. இந்த ஃபோட்டோவில் என்ன தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோன்ற பாருங்க பிரசிடென்ட்டோட சின்ன வயசு ஃபோட்டோ. நீங்கள் என்ன இவ்வளோ குண்டா இருக்கீங்க, இது உண்மையிலுமே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டவுட்டாக ஆகி கேட்குறாரு. சரி நம்ம ஆலியாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு அவளை வந்து நான் வந்து கிரவுண்டுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சாசர் டீமும் ஒரு பேஸ்பால் டீமும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 டீமோட ஃபைட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஆலியாவை அந்த இடத்துக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஆலியா வந்து ஃபியூச்சரில் வந்து பிரசிடென்ட் ஆனானா அவளுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தேவைப்படும்ல. ஸோ அதனால தான் நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் சொல்கிறாரு. சரி நீங்கள் பார்த்தா நம்ம ஆலியா தனியாக புலம்பிட்டு இருக்காங்க. யாருமே நம்ம ஆலியா சொல்றது கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆலியா யோசிக்கிறாங்க, நான் கம்முன்னு அப்பயே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நான் வந்து யார் கூடயும் பேசக்கூடாது, தனியாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்துட்டேன். ஸோ என்னால் வந்து யார் கூடயும் பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா பாஸ்டல் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஆலியாவால் சுத்தவும் முடியல. அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ரஷ்யனில் வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திடீர்னு பார்த்தா யார் கதை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தலைமை என்ட்ரின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, பட் இங்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் தான் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸர், அதாவது ஜெனரல் ஆஃபீஸர். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் பொறுமையாக கேட்டு உங்களோட முடிவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசம் என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ எப்படி இங்கே வந்தார் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல பார்க்கலான்னு சொல்லி வந்திருப்பாரு. அப்போ வந்து நம்ம ஆலியா வந்து இங்கே கஷ்டப்பட்டு கத்திட்டு இருப்பாங்க, யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறமேட்டு தான் நம்ம ஆலியா வந்து ஹெல்ப்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து இதனோட நேரம், நான் தான் போய் தீர்த்து வைக்கணும் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுட்டு கதை திறந்து உள்ள போவார். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோ வந்தோடனே கண்டுபிடிச்சிடுறாங்க, இவர் தான் அந்த மிடில் ஸ்கூலோட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த சைடு வந்துட்டு சில பேருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு என்னை பற்றி தெரியாமல் வந்திருக்கும். ஸோ நான் தான் வந்து கூசே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிறாரு. வெறும் கூசேன்னு மட்டும் தான் சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசுறாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, பேஸ்பால் டீம்லாம் வந்து போய் ரிவர் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சாசர்ஸ்லாம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு நாங்கள் போய் ரிவர் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணணும், போய் இந்த சாசர் டீமை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் ஒருத்த சொல்றான். நீங்க கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்கே 3 சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க 3 பொண்ணுங்க, அவங்க வந்து உங்க எல்லா சர்வே ஹெல்ப்பும் எல்லா சப்ளையும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஸோ அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் ஏன் அந்த மாதிரி சொன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஒரு சாசர் டீம் இருக்கிற கேப்டனும், சாசர் டீம் பாருங்க பேஸ்பால் டீமோட கேப்டனும் வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டேட்டிங்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முடிவு எடுத்தனால எந்த சண்டையும் கூட வராது. ஸோ அதனால தான் ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. கண்டிப்பாக தான் நம்ம பிரசிடென்ட் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகிறோம். நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு, நீ இந்த மாதிரி உங்களோட விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிங்களா, அந்த ஒரு பிரச்சனை கிளியர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லாட்டி நம்ம ஹீரோ வந்துட்டு, அது எல்லாம் உங்களோட பிளான்னு தெரியும் பிரசிடென்ட், அப்போ ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு நம்ம பிரசிடென்ட் வந்து, ஓ கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் சொல்றாரு. அப்புறமேட்டு நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு, நீ வந்து இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்கள் ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறனால நான் வந்து உங்களுக்காக வந்து இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆலியாவும் ஹீரோவும் வந்து தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமா நீ இந்த மாதிரி ஒன்று பழைய அந்த ஒரு இதை மாற்றிக்கோ, நீ வந்து இனிமேல் யார் கூடயுமே பேசாமலாம் இருக்காத, எல்லார் கூடயுமே பேசு. ஏன் சொல்கிறேன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீ வந்து
வாயை மூடிட்டு நான் சொல்கிறத கேளு, இனிமேல் நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னா நம்ம ஆலியாவுக்கு வந்து மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சியே பறக்குது. அதாவது நம்ம ஆலியாக்காக நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருல, ஸோ அதை பார்த்து நம்ம ஆலியா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமேட்டு நம்ம ஆலியா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கை கொடுக்குறாங்க. அப்படி கை கொடுக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 2 பேருமே இப்போ ஒரே டீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஆலியா வந்துட்டு ஹாப்பியாக வராங்க. திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அது என்னன்னா, நம்ம ஆலியாவோட கையை பிடிச்சோன்னே ஹீரோவோட சின்ன வயசில் வந்து ஒரு ரஷ்யன் கேர்ள் இருப்பாங்கல்ல, அவங்களோட கையை பிடிச்ச மாதிரியே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீலிங் வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு எப்படி இந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்காரு. சரி ஏதோ ஒன்று, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா நம்ம ஆலியா வந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா கரெக்டாக சொல்லிடுறாங்க. எப்படி கரெக்டாக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு கேட்கறாரு. நம்ம ஹீரோவும் ஆமான்னு ஒத்துக்கிறாரா. உடனே நம்ம ஆலியா வந்துட்டு இனிமேல் வேற பொண்ணை பற்றி யோசிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா வந்து மூஞ்சில ஒரு எத்து விட்டுறாங்க. நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஆலியா வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் கை கொடுக்குறாங்க. கை கொடுத்த உடனே சரிவா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொன்ன கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து எந்திரிக்கிறாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் இப்போதான் முதல் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்குறேன், சரியான அடிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வராரு. பரவாயில்ல, இதெல்லாம் அனுபவிச்சா தானே நான் ஒரு பெரிய பையனாம ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே வராரு. அப்புறம் நம்ம ஆலியாவோட வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம ஆலியா இருந்துட்டு, உனக்கு வந்து இந்த மாதிரி கண்ணை இன்னும் வலிக்குதா, நான் ஏதாச்சும் ஐஸ் வச்சு விட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, நம்ம என்னோட கண்ணை பரவாயில்லன்னு நினைக்கிறேன், பட் வீங்க மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னது வீங்க இருக்குன்னு சொல்ற, அப்புறம் பரவாயில்லன்றி அப்படின்னு சொன்னி சும்மா தான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ உனக்கு சரியாயிரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா இருந்துட்டு நம்ம ஹீரோவோட கணத்துல வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுறாரு. நம்ம ஹீரோ ஸ்டன்னாகி நின்றதை பார்த்தோன்னே நம்ம ஆலியா வந்துட்டு, இதுக்கு அதுக்கு ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறேன், நான் ஜஸ்ட் கணத்துல தானே கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆலியா போனோடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலையா, வெளியே இருந்து கத்திட்டு இருக்காரு. ஆலியா ஏதாச்சும் ரெசின்ல வச்சு சொல்லிட்டு போவேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த உடனே இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு வந்து ரொம்ப ஷார்ட்டான எபிசோடு தான். ஸோ இந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதை சொல்கிறதுக்குல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.